பதக்கமா பேசுற. ஏய் நான் மேல வைக்கிறா. என்னடா? அதெல்லாம் பிடிக்காது. மாமா மாதிரியா? ஏங்க உங்க தான் முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமாங்க. என்ன சத்ததான் முக்கியமான விஷயமா? அதெல்லாம் கிடையாது. போனது கல்யாணம் ஆச்சு. ஆமாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வசதிக்கு வச்சுக்கிறேன். ஏங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல்ல இன்னொன்னு வைப்பாங்க. நான் எங்க வீட்டுக்காரர் போயிட்டு எங்க அப்பா அம்மா காலையில ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க வீட்டுக்காரர் ரூமுக்குள்ள போயிட்டாரு. எங்க அம்மா பாத்ரூம் கையில் கொடுத்து சொல்ல வேண்டிய குத்துக்கமா சொல்லி ஒரு பெட்டவோ பொண்டாட்டி எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொத்துக்கமா சொல்லிருப்பாங்க. ஆமாங்க. பாத்ரூம் ரூமுக்குள்ள போனா அவரு என்ன பாக்கே அவரை பாக்கே அவரு என்ன பாக்கே இல்ல அவரை பாக்கே ஏங்க பாத்து மைக்க கொடுத்தா பாதி பால் அவர் குடிச்சாரு, மீதி பால் நான் குடிச்சேன். எனக்கு வச்சு மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இருந்தா மட்டும் தாங்க பிடிக்கும். அந்த லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரே வார்த்தை. ஆமா என் பேச்சு கேட்டு எங்க வீட்டுக்காரு அந்த லைட் சுவிட்ச் கை வைத்தா இல்லையோ அப்பவே சாக்கடிச்சு செத்துட்டாருங்க. மாமா போல சொன்னீங்க. அப்பா அப்பா இந்த யாரும் உன்ன பார்த்து சிரிக்கல, அழகான பல்ல பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமா ஜென்மது சீபால மாதிரி நீ சிரிக்கிற. பல்ல கொஞ்சம் மூடியா, பல்ல மூடு. திரும்ப ஒண்ணு தெரியும் நல்லா மூடு, ஃபுல்லா மூடு. ஆமா ஆமா இப்ப பேசு. வேற என்ன பண்றது? நல்லா உப்பு காய்ச்சி போட்டு தேய்த்தான பல்ல பல்லு தேயில அவ்வளவு ஸ்ட்ராங். ஆமா ஆமா சைலண்ட் சைலண்ட் அமைதியா இருங்க. என்னது 6 பசங்களா? நான் பாரு மச்சா, இந்த குடும்ப கட்டுப்பாட பத்தி கவர்மெண்ட்ல தெரு ரூபாய் செவத்துல எழுதி போறாங்க. அதெல்லாம் படிக்கிறதே இல்லையா? அதுதான் சரிதான். ஆமா 6 பொம்பளை பசங்களா ஆம்பளை பசங்களா? 6 பொம்பளை பசங்களா? ஆனா பாய் ஒன்னோ ரெண்டோ பேத்துக்கு மேல குடும்ப கட்டுப்பாடு பண்ண வேண்டியதானே? சரி ஐயோ போச்சு பொண்ணா போச்சு போச்சு. ஆமா இப்ப 7வது முயற்சி பண்ணீங்க. அது வேற முயற்சி பண்றியா? 6 போத பச்சை விட்டுறதானே? அது என்ன உண்மைதான். நீ உருவாக்கின அதை பத்தி கவலை இல்ல. இப்ப தங்க விக்கிற விலைக்கு ஒரு பொண்ணை கரை சேர்க்கறனாவே குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. 50 லட்சம் ரூபாய் ஓடும். போ என்ன வேற 1000 ரூபாய் செல்போன் எப்படி முடியும்? ஒண்ணு புரியலையே. எப்படி அப்ப 6 பொண்ணு கல்யாணம் எவ்வளவு செலவு தான் முடிக்கிறீங்க? 6 பொண்ணுக்கு எவ்வளவு செலவு? மொத்த செலவு 6 3 9
9,000 முடிச்சிருன்னு சொல்ல வரேன். சரி விடு பரவாயில்ல. ஏன்னா வணக்கண்ணா, வணக்கண்ணா, நல்லா இருக்கண்ணா. ஏய் என்ன ஒண்ணு பாக்குறியா? இங்கதானே இருக்கிறேன். ஆமா, அவன் கடைசி பொண்ணு பேருனா? கடைசி பொண்ணு பேர் ஜோதிகா. ஜோதிகாவா? அடிக்கடி போட்டிக்காரன் மிஸ் கால் கொடுக்குறாரு. இந்த போட்டிக்காரர் தான். கேளு, அவன் தப்பா சொல்றதெல்லாம் நம்பாத. படிப்பு எதனா சந்தேகம் வந்தா ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஒரு போன் வரணும். 4 மணிக்கெல்லாம் கிரீர் பண்ணிடுவேன். அவர் சொல்லலாம் நம்பாத. அதெல்லாம் அவன் சொல்றது கேட்காத மாமனார விடு. கேட்காத. நீ அவருக்கு மாமனார், அவரு உனக்கு மாப்பிள்ளையா? அவரு உனக்கு மாப்பிள்ளையா? ஏன் மாமா? அப்பா இந்த நிலைமையில இருக்கிறாரு, தாத்தா இந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு யாரும் வந்து பாக்குறது கிடையாது. நான் ஒரு 40 ஆடு வச்சுக்கிறேன், அது கூட பட்டு குட்டியா தான் ஓடும். ராசி ஒரு ராசி அந்த மாதிரி. நம்ம ராசி என்ன தெரியல. இந்த கிருவேர் காட்டுல அது நாள் எழுந்து வந்து ஆடு மேல ஓட்டாந்து விட்டு உட்காந்துருப்பேன். ஊரா வந்து பயிரெல்லாம் மேய்ச்சிட்டு வரும். சட்டில் பண்ணாது ஓட்டுக்கு வீட்டுக்கு போடுவேன். இன்னைக்கு யாரு பயிரில் போய் இறங்கிச்சோ சின்ன பஞ்சாயத்து வைக்க போதா. வா வா என்ன பெரிய பம்பா போச்சு. அந்த இதுல டீ எடுத்துட்டு வண்டியா பார்த்தாலும் வசமே பேச மாட்டாப்பியா. ஐயோ என்னடி இந்த திருவேர் கடை யாரையுமே காண ஊரே கேட்டு திருவேணம் அப்பா வேற திட்டு சொல்லிட்டு வந்துக்கிறேன். சாரி நீ மனுஷன் அப்பா திட்டு வர்றீங்க. திருவேர் கட்ட திருவேணம் தான் சொன்னாங்க. ஆமா இங்க வந்து பார்த்தா ஊரே வேற ஜோடி போயிருக்கு. ஏண்டி யார் இல்லன்னு சொல்ற? அத ஒரு பெரிய ஆடு மேய்ச்சிக்கிறாரு. அது தூரமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காருடி. ஆடு மேய்ச்சி பெரியவங்க கிட்ட கேட்டா விளக்கலாம் தெரியும். கேட்டு வணக்கம் பெரியவரே. என்ன சொல்றீங்க?
ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்ல பத்திரிக்கை கார்டு விட்டேன். செஞ்சிருந்தா ஆப்பிள் நினைச்சு சாத்துக்குடி சப்போட்டா வாங்கி கொடுத்துருப்பில்ல ஆமா ராஜா, சப்போட்டா வாங்கி அனுப்பி சப்பி காட்டுறேன். நீங்க வேற சப்போட்டா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க. பணம் எடுத்தா சப்புவாங்க புளியா பாயத்தை கூட சப்புவாங்க. ஏய், என்னடா? சரியா? என்னடா? ஏய், பிள்ளை, என்னடா? என்னடா? சரியா? அம்மா, 145 சீ, அத மானிட்டு பணம் கவுல வச்சிருக்க. என்னது இது? 1848 வாங்கி சாப்பிட்டு வாசனையே வராது. எனக்கு பிடிக்காதியா? ஆ. டேய், ஓய். நான் பாக்குறதா பொம்பளை ஆ. அதான் பச்சை பொறுக்கி காஞ்சா பொறுக்க மாட்டியா? டேய், நான் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை பாத்துக்கிற எல்லாரும் தெரியுமா? மேல வந்தா பொம்பளை உள்ள போன ஆம்பளை. என்னடா குதர்க்கமா பேசுற காலத்தை விடு ராஜா. ஏய் நான் மேல வைக்கிறா ஏய் வைக்கிட்டா. என்னடா என்ன அது வரான்றா? எனக்கு அதெல்லாம் அப்படியே பிடிக்காது சொல்லக்கூடாது. நான் உனக்கு மாமா மாதிரி தானே. மாமா மாதிரியா எப்படி தரவுனாலும் பசுமாடு வேறு நின்று கிடக்குறேன். சொல்லு ராஜா. ஏங்க ஆ. உங்க தான் முக்கியமான விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயமா? ஆமாங்க ஏங்க செத்துட்டாங்களா? ஏன்னா சத்ததான் முக்கியமான விஷயமா போய் ஆடி கிடக்கலாம், ஓவரா பேசி உதவி கிடக்கலாம். அதெல்லாம் கிடையாது போனதான் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி போச்சா? ஆமாங்க இருந்தாலும் பரவாயில்ல, வசதிக்கு இல்ல, அச்சத்துக்கு வச்சுக்கிறேன் சொல்லு. ஏங்க ஆ. கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல்ல இன்னொன்னு வைப்பாங்க ஆமா. நான் எங்க வீட்டுக்காரர் போயிட்டு எங்க அப்பா அம்மா காலையில ஆசீர்வாதம் வாங்கணும் பெரிய காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்குனீங்க. எங்க வீட்டுக்காரர் ரூமுக்குள்ள போயிட்டாரு வாரேன். எங்க அம்மா பால் சுமை கையில் கொடுத்து ஆ. சொல்ல வேண்டிய குத்துக்கமா சொல்லி அனுப்பிச்சு ஒரு பெத்தவோ பொண்டாட்டி எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சோத்துக்கமா சொல்லிருப்பாங்க. ஆமாங்க ஆ. பால் சுமத்து ரூமுக்குள்ள போனா ஐயோ, அவரு என்ன பாக்கு பாக்கே. அவரை பாக்கு பாக்கு. அவரு என்ன பாக்கு பாக்கு. இல்ல அவரை பாக்கு ஏய், ஜவுரியா. நான் பெரியாள் வந்து பாத்துக்கிறேன், அடிச்சுக்க. வேறு போட்டு என்னாச்சு சொல்றியே? ஏங்க ஆ. பால் சுமை கையில் கொடுத்தா ஆ. பாதி பால் அவர் குடிச்சாரு சரி. மீதி பால் நான் குடிச்சேன் கால் பாய் சாப்பிட்டீங்க. தாத்தா, ஆ. எனக்கு வச்சு மத்த பிடிக்கவே பிடிக்காது ஆ. எனக்கு இருட்டா இருந்தா மட்டும்தாங்க பிடிக்கும் ஆ. அந்த லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஒரே வார்த்தை சொன்னேன். லைட் சாப் பண்ணி கூட்டுக்காரன் சொன்னேன். ஆமா ஆ. என் பேச்சு கேட்டு ஆ. எங்க வீட்டுக்காரு அந்த லைட் சுவிட்ச் கை வைத்தா இல்லையோ ஆ. அப்பவே சாக்கடிச்சு செத்துட்டாருங்க கூட்டுக்காரன் சாப்பிட்டு செத்துட்டாரா? ஆமாங்க தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா? இப்பதான் எனக்கு மாமா போல சொன்னீங்க மாமா சொல்லி பார்த்தா சுத்தில கை வச்சுக்கிறான் யாவா? ஆ. அம்மா, நாலு தோசை கொடுத்து போடுங்கம்மா. ஏய், பால் போல பண்ணா. ஏன்னா ஒருத்தர் தான் நடந்து சொல்லுவாங்க, எட்டு தர சொல்லுவாங்க. ஒரு வாயா சொல்லுவாங்களா? மரியாதை தெரியும். கடைக்கு வா ராஜா, உன் பேரு என்னம்மா? பேரா? ஆ. என் பேரு நான் சொல்லணும்னா ஆ. நான் பண்ற மாதிரி நீ பண்ணணும். ஐயோ, நீங்க பண்றதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுமா. அப்ப நான் செய்யற மாதிரி நீ செய்யணும். இல்ல, நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா செய்றீங்க. எங்களால செய்ய முடியாது. யார் செய்யறாங்களோ நீ செய்வ. ஏன், நீ பாத்தியா? ஒரு பாம்பு ஒரு பாம்பு அறியாதா? அதான வேற ஒண்ணு போட்டா சொல்றோம் மனிதா. ஆமாய்யா. ஆ, செய்யலாமா? 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 பண்ணலாமா? ஏய், ஆ, நீ மானதை கேக்குற? நம்ம செய்யலாண்டியா? பண்ற மாதிரி பாவனி ஆ, பண்ணு. பாவனை பாவனையா? ஆமா. ஆ. காலை தூக்கி வை. காலை தூக்கி இப்படி வைக்கணுமா? ஆமா. இதோ வைக்கிறேன். ஏய், அவன் தானே கால் தூக்கி வச்சான். கால் தூக்கி வச்சான். ஏய். நானே மேல இருக்கேன். என்னம்மா பண்ற? ஆ? ஏய், புடிப்பே கிடைக்க மாட்டேங்குது. புடிப்பு கிடைக்கல, ரெண்டு மோளை குச்சி அடிச்சு இந்த கட்டத்துல. ஏய், போடா. அம்மா பிள்ளைக்கா குச்சி நடியா? கொஞ்சம் கூட உனக்கு வேலை செய்யலன்ற. ஏய், நீ தாண்டி கால் தூக்கி வைங்க. கால் மூடியா? ஆ. காலத்துக்கு வைக்க சொன்னா என் காலையை தூக்கி வைக்க சொன்னேன். சரிண்ணா. நான் காலத்துக்கு வைக்கிற மாதிரி உன் காலத்துக்கு அந்த பக்கமா வைக்க அது சொன்னேன். இடமா கட்டவில்லை. சொல்லும் போது விளக்கமா சொன்னா. கருப்புன்னு பார்த்தேன். இதோ வச்சுட்டு மாதிரி கற்பூரம். வச்சிட்டியா? ஆ, நல்ல வை. நீங்க திட்டமா வை, பாவாடை கீழே போடு. யோ அண்ணனு என்னடா ஆறு? நான் அதே மாடல்ல சொல்லணுமா? ஆமா. அண்ணாக்கு நான்டா ஆறு. நடுவுல நிக்குது தேரு. நடுவுல நிக்குது சேரு. காசந்த குடி 100. காத்திருந்தா குட்டி 100. அப்புறம் சொல்லுண்டா போட்டு என் பேரு டேய். பேரு ஜவஹர்லால் நேரு. அப்படி சொல்லுவனா உன்னை பார்த்து நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். அப்ப என்ன சொன்ன? உன்னை மொட்டை 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 மொட்டைன்னு. ஒட்டை சிவா, கட்டை சிவா, சொத்தரா. சொத்தராடா. சொல்லு ராஜா. நான் என் பேரு என் பேரு கேட்டா. தேனு. நான் நக்கி வச்சுருவேன். என்ன கொஞ்சம் நக்கிட்டு இருப்பேன். பயந்தே போயிட்டு பாரு, பயந்து பயந்தாட்ட பாருமா, போமா. இது நான் யார் தெரிஞ்சு அவரு ஆட்டி கோட்டா. யாரை வந்து தாத்தா வேலையை பார்த்தா தான் தெரியும். அவளை மின்னேத்துல
பிடிக்கிற புடி வெடிக்கால வரல இருக்கும். என்ன பிடிங்க? அம்மா அருவா புடி. நீ யாராச்சா ஊம்பி ஊம்பி ஆயுற? கேமி தேய் பாவு. கேமி கேமி. அப்பா வந்து கூட கூட்டலாம் பேரண்ட்ஸ் பெரிய பாகு மத்தவங்க கூட எவ்வளவு பெரிய உட்கார்ந்திருக்காங்க. நீ வந்து நின்னு பேசிக்கிறீ. நீ மத்த மூங்கலி பேசிக்கிறீ. ஏய் நல்லா வாய் தட்டி பேசுறியா? வாய் தரதற பேசிக்கிறோம் தெரியல. எங்க மூங்கலி பேசுற நல்லா வாய் தரா. ஐயோ மத்த ஏறி மது அடிச்சிட்டியம்மா. ரொம்ப கலாய்க்க நான் முன்னாடி பேசுறேன். பாப்பா வாடா என்ன ஊர் மணியா? நான் பக்கத்து ஊர்ல ஊர்ல வேறடா. ஏய் வாடா பேர் கேட்டா பேர் சொல்றியா? டேய் நல்லா பேசினா கோத்தமன் பேசிக்கிறேன். பின்ன நான் மரியாதை சொன்னா. இந்த மாதிரி கோத்தமன் பேசுறேன். கை நீ சாக்கு வேலை வச்சத. ஏய் பேர் கேட்டா பேர் சொல்லி வாடா சப்ப. அப்படியா? ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு நிமிடம் வெளிய வந்து அப்பன்னு சொல்லாதீங்க. டேய் நான் கூப்பிடுறது உள்ள மட்டும் கூப்பிடுங்க. யா வெளிய ஏன் கூப்பிட கூடாதா? போன ஊர்ல இது மாதிரி வெளிய வந்து ப்ளீஸ் அப்பன்னு சொன்னீங்களா காட்டியும். நான் வேலைய முடிச்சிட்டு பின்னாடி ரெஸ்ட் போயிடுதா. ரெஸ்ட் ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிருப்பா. ரெஸ்ட் ரூம்னா உங்களுக்கு தெரியாதா? பாத்ரூம் போயிடுங்க. பாத்ரூம்னு சொல்ல கூடாது கபூ. பாத்ரூம் போயிடுனா சரியா? அப்ப நீங்க மேல சப்பன்னு சொன்னாங்க காட்டியும். நான் பின்னாடி போன பிறகு ஒரு பையனை பார்த்து சப்பவான்னு கூப்பிடுறேன். அந்த பையனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உன் பேரு சப்பனு. என் பேர் ஒடி சப்ப கிடையாது பேர் கிடையாது. ஏய் உன் பேருக்கு நான் பேர் சொல்றியே. நீ ரொம்ப பேசிக்கிற. ஏய் என்ன விட நீ அதிகமா பேசிக்கிற. ஒரு மரியாதை கிட்ட What is this nonsense? ஏய் bloody fool. You bloody fool. My bloody fool. You bloody fool. You bloody fool. ஏய் யார கேக்குற? ஃபூல்னா முட்டாள்னு அர்த்தம். ஓ யார் bloody fool நான் லூஸ் மாதிரி பேசிட்டு லூஸ் நீ பைக்கில மெண்டல் நிக்கிற. ஏய் யார் யாவா பேர் கேட்டா பேர் சொல்றியே. அப்படி சொல்றேன் இந்த துட்டு வாங்குற. என்ன மேடம் வாங்க மேடம் அப்படி சொல்லுவாங்களா? நாளெல்லாம் கொடுக்குற மரியாதை ஒரு அக்கா இப்படி தங்கச்சி கொடுக்குறா. யார் அக்கா தங்கச்சி? அது செட்டா வந்து சொல்லு. நான் ஒரு தப்புன்னு நீங்க. அது நீ தப்புன்னு சொல்றது அந்த மாதிரி தப்புன்னு எல்லாரும் சப்பனா பேர் கொண்டு தப்பு கிடையாதுடா. அது பேர் சொல்லு. என் பேர் தெரியுமா? என் பேர் தான் ஐஸ். நான் சத்தியா திருனே. நாங்க மூவரும் பக்கத்து கிராமம். யாரா தள்ளி வச்சுக்கலாம். என் 3 பேர் தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறாங்க. மாநாடு கிளம்புறா 4 ஏக்கரை போட்டுக்கிறாங்க. புடி தள்ளியா? அப்படியே 4 பேர் சுத்தி உட்காந்து அணை நெருப்பு வச்சு பார்த்தா பெருச்சு தள்ளிடலாம். அழகா பெரிய மூஞ்சி பாரு. நாங்களே திருவேற்காடு வந்தோம். திருவேற்காட்டுல திருவேவில ஒன்னில வீட்டுக்கு போற இடத்துல தான் இந்த ஏரிக்கார வரமா உன்னை பார்த்தோம். நடி திருவேவிலன்ற எவ்வளவு சீரியல் கட்டுக்கிறாங்க கட் அவுட் எல்லாம் போச்சு. இந்த ஊர்ல திருவேற்காட்டுல நாங்க ஏமாந்து வந்தோம். தாத்தா ஓ இந்த ஏரிக்கரமா ஓர வழியா வரும்போது தான் இந்த ஏரிக்கரையில அம்மன் கோவிலை பார்த்தோம். தாத்தா ஒரு கோவில் இருந்தா ஜவுடியா பையன் கூட சொல்லு மறுபடியும் தாத்தா சரிங்க. ஒரு கோவில் இருந்தா ஊருக்கு எல்லையில ஆமா. இருக்கும். ஊருக்கு மையத்துல இருக்கும். இதோ கானகம். கானகத்துக்குள்ள பெரிய அனந்த காடு. பெரிய சிலை இருக்கு. கருத்த உருவம் பெருத்த மேனியோடு இருக்கிறா. அதனால இந்த கோவில் எப்படி இங்க வந்தது? இந்த அம்மா யாரு? இந்த அம்மா பேர் என்ன? விளக்கமா எங்களுக்கு சொல்லுங்க. அம்மா ஊர்ல கோயில் தான் ஊர்ல இருக்கும். திருவிழா நடந்தா ஆடம்பரமா நடக்கும். அம்மா நீதி விழா வாழ வெடிக்க கலை நிகழ்ச்சியில நடக்குது. இந்த அம்மனும் அடுத்த காலகட்டத்திலே கருத்த வேடியோடு பெரிய உருவத்தோடு காட்சியளிக்கிறாரு. இந்த அம்மன் பேரு நான் கேட்கிறீங்க. அம்மா இந்த திருவேர் காட்சியிலே இந்த அம்மன் பெயர் தான் திருவேர் காட்டு கருமாரியா. காட்டு கருமாரியம்மன் சக்தி ஒன்றி சமயம் 16 தைக்கக்கூடிய காஞ்சில காமாட்சி மதுரை மீனாட்சி காசில சலச்சு புத்தக வளர்ந்தவள பூங்கவனத்திலே நீர்பத்துறையில் என்று சொல்லுவாங்க. எத்தனையோ ஊர்ல எத்தனையோ அவதாரம் எடுத்துருக்கா. ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஒவ்வொரு பேரு. ஆனா இந்த திருவேற்காட்டு கருமாரியம்மன். திருவேற்காட்டு கருமாரியம்மன். இந்த அம்மனை பார்த்தா சோக நிலையோடு இருக்கிறா. அம்மனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இந்த அம்மன் வரலாறு தெரிஞ்சு அம்மா ஆலயம் ஒன்று இருந்தா அதில் உள்ள போய் பார்த்தோம்னா அம்மன் முகமானது 1000 கோடி சூரிய பிரகாசம் போல் காட்சியளிக்கும். இந்த அம்மனோ கருத்த வேணியோடு இருக்கிறாரே, சோக நிலையில காட்சியளிக்கிறாரே. இந்த அம்மனுடைய வரலாறு தெரியுமான்னு கேட்கிறேன். அம்மா இந்த அம்மனுடைய வரலாறு நான் நேரடியா போய் பார்க்கலாலும் எனக்கு முன்னேற்ற பெரியவங்களா சொல்லிக்கிறாங்க. ஏதோ கோணாருக்கு கேட்டு வரி சொல்றேன். கேட்டுக்கிட்டே வரீங்களா? அம்மா கனகபுரி நாடு என்ற ஒரு நாடு. கனகபுரி நாடு நாட்டை மன்ன கனகவேந்தரும் அவருடைய மனைவி கனகவல்லியும் சீரும் சிறப்போடு ஆட்சி புரிந்து வரும். புலவரை பார்த்தாலும் பைரவி ஏற்றாலும் சான்றோரை கொடுத்தாலும் ஆழம் திறத்தாலும் அவனையெல்லாம் விளங்குவது அருப்பெரும்
கனகபுரி நாடு. கனகபுரி நாட்டு வந்து 7 பேரும் கனகவந்தன். ஆனால் இந்த கனகபுரி நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வருது யாதொரு முறையிலும். ஆனால் எனக்கு முதல் அனுப்பி அறிவு என்ற கரு அறிவு நீ வந்து அண்ணூறு நீ பாட்ட பாட்டு பின்பாட்டு பாடனா அங்க போய் பண்ண யாரு கேட்பாங்க? ஓ அப்படிதான் பாடுவேன். பொட்டியில தண்ணி ஊத்திவியா? இன்னைக்கு தண்ணி ஊத்திட்டு நாளைக்கு போற ஊர்ல எந்த போட்டி வச்சுட்டு வாசிப்பேன்? என்ன போட்டியா? இப்ப என்ன சொல்ல வர நீ? உன் பாட்டுக்கு இது மேல பாடல, நீ ஏன் பாடு, நீதான் பாடு. அது பிளாஸ்டிக் சீட். உட்கார வச்சா தானே தருவாங்க. ஐயா உட்கார்ந்து ஐயோ ஆம்பளை உட்கார வச்சா இல்ல பொம்பளைக்கு உட்கார வச்சா? ஐயா யாரா? ஐயா ஏய் நீ எப்ப மாறன? மாமா 10 ரூபாய் கொடு மாமா. ஓரோரோ புளிய மரம் எப்படா மாறு வாங்குன்னு பாத்துக்கிறீங்க? நீ மாறிதான் பாரு. உன் கழுத்துல தாலி கட்டுறதே நானாதான் இருக்கும். பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே வராது. உனக்கு வரல, எனக்கு வருது. மார்க்கெட்டுக்கு போய் வளாச்சிக்கார போ. ஏய் நீ எப்படா மாறன? நான் எங்க மாறன? அவங்க தான் என்ன மாத்திட்டு இருக்காங்க. ஏன் போய் அவங்கள கூட சேர்றாங்க? அவங்கள சேர்றாங்க. அவங்க தான் என்ன கூட சேர்றாங்க. சரி விடு. என்ன மச்சே? வீட்டுக்கு போறா என் பாட்டி போறாட்டே இங்க வந்து அவங்க போராட்டியா? என்னடா போராட்டம்? அவங்க கூட வயசான காத்துல எங்கனே செத்து தொலைறா? ஒரே நாள் தூக்கி போற தலைக்கு தண்ணி ஊத்துவேன். என்ன சொல்ற? என்னையாரமா பனாத்ரா கேட் போறா. பனாத்ரா நம்ம வரல அறக்கா. வயிறு வந்து ஏதோ விஷயம் சாப்பிடுறது கேட்டுக்க பனாத்ரா. வாங்க போடுங்க. வயசான நேரத்துல வாய்க்கு ருசியா கேட்டா. எனக்கு சாப்பிட்டு மூளையில மணி கிடக்குறான். வாய்க்கு ருசியா கேட்டீங்க. என்னையாரமா பனாத்து கேட்கறா. பனாத்து இல்லையா? சரி பாட்டி பனாத்து கேட்டாலே அப்படி பைய எடுத்து பாட்டி எடுத்து வச்சிட்டு மார்க்கெட் போறீங்க. சைலண்ட் அமைதியா இருக்கணும். மண்ண நாய் மேல் கட்டற பையா பேசுறாங்க. அவன வெறியே சொல்லு. இல்ல நான் சொல்லில ஐடா. பட்டனாய். பட்டனாய். பொச்சனாயா. சொன்னானே. அவன போய் கேளா. நான் சொல்றேன் நீ என்ன கேட்கணும். அங்க போவாதெல்லாம் சொல்ல கூடாது. என்ன சொன்னா நீ எனக்கு கேளு. சொன்னா அவன் போய் கேளுறான். அவன் போய் கேளுறான். சரி என்ன? அண்ணா பையன் துண்டு எடுத்துக்கிட்டு நேரா மார்க்கெட் போனங்க. மார்க்கெட் போய் பார்த்தா கும்பலுங்களா கொண்டு வச்சுக்கிறான். போர் போரா கொண்டு வச்சுக்கிறான். வெச்சு வச்சா சைச்சா குண்டு குண்டு. என்னடா அது? என்னங்க இங்க? நேரா போய் வழி விட்டாச்சே. அண்ணே எப்படிடா ஊர்ல அப்படினா அந்த கம்யூனிட்டி நீ இப்பனா ஊர்ல அப்பனா ஊரு. உன் ஜவுக்கு எப்பனா ஊருறான். அருக சொன்னே. நான் கேட்ட விட சரி விடுறா. அண்ணே
கிலோ என்ன விலைனா இந்த உருளைக்கிழங்கு அப்படின்னு கேட்டிருக்கணும். எப்படி நான் உருளா கிழக்கு நான் உருளு மேற்கு நான் உருளுன்றான். அண்ணே ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளவு நான் எப்படி உருளுனேன் சவுத்து உருளுன்றான். அப்ப தப்பியா மாட்டானா? சரி உருளைக்கிழங்கு நான் கீழே வாங்கலாம் நின்னானே வந்தா ஒரு பாத்தி அணுகுறையில கீழே வச்சுட்டு வித்துறாங்க ஐயா. கீரையா சும்மா தலைன்னு போல போலுக்குது. அது நான் தலை போல பண்ணு. பச்சை சரி வித்து தலை இருக்கான். வாயில ஆயி பொத்தன போல வந்தானே இருக்கான். நேரா போய் கீரை விலை விச்சாச்சே. பாத்தி எப்படி கீரை அப்படினா அவ பொக்கலாய் வச்சிரேன். நான் ஏண்டா பாவி வாய் மேல குத்திருப்பா. எதுவும் சரியில்லைடா. நீ கேட்ட விலை சரியில்லைடா. ஆயா இந்த கீரை கட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு கத்தி என்ன விலை கேட்டு ஆயா எப்படி நான் அது நல்லா தானே இருக்குது. அங்க தப்பியா மாட்டானா? கடவுளே பராத்த வாங்க வந்த நேரமே சரியில்லை. பைக்கு தூக்கி எடுத்து பாத்தியார குடுத்துறலாம். அப்படி நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி எங்க செடி மேல உட்கார்ந்திருக்கா. எதிர் வீட்டு காயமா அவங்க செடி மேல உட்கார்ந்திருக்கா. அவங்க செடி மேல உட்கார்ந்து உனக்கு என்ன வந்து உட்கார்ந்திருக்கிற காயன் சும்மா உட்கார்ந்திருக்கானா? என் பாட்டிய பார்த்து தலையாட்டிக்கிறான். எப்படி பாட்டி உட்காந்து கம்மியாட்டி கொண்டா இவன் எங்கன்னா சும்மா உட்காந்துக்கிறானா? அந்த காயில பார்த்து இவன் தலையாட்டிக்கிறான். அவன் திண்ணுமலை உட்காந்து சிக்னல் வாவான்றான். இவன் இந்த திண்ணுமலை உட்காந்து வரமாட்டேன் இருக்கிறான். இந்த வயசுல காதுல வரலாமா அத்தி தூக்கி காவல கிடையாது சொல்லுவா. பாவி பாவி என்னாச்சோ ஏதாச்சோ. ஏண்டா பாவி வயதானவன் நரம்பு தலைச்சுடா. நரம்பு தலைச்சு ஆமாண்டா. கைத்து தானா தாண்டா ஆடும். கைத்து தானா ஆடுமா? ஆமாண்டா. ஆண்களுக்கு நேரா ஆடும், பெண்களுக்கு சைடுல ஆடும்டா. நமக்கு கூட இப்படி ஆடும். நமக்கு வயதான அப்படிதான். நரம்பு தலைச்சானா எல்லாரும் அப்படிதான்டா. இது தெரியாது. பாத்தி அத்தி தூக்கி காவல கிடையாது சொல்லுவீங்க. காலையில போய் தான் ஆம்புலன்ஸ்க்கு போறோம். ஆம்புலன்ஸ்க்கு போறோம். ஆம்புலன்ஸ் எடுத்து பட்டாவுல போய் ஒளிஞ்சுக்கோ. ஏண்டா ஆம்புலன்ஸ்ல வாடி போய் எங்கனா டைல் போட்டு போறாங்க. அட போய் 4-5 வருஷத்துக்கு முன்ன போட்டாச்சுடா. அதான் இப்ப சீவு நாட்றங்க. வரும். நேத்து மயில் நண்டிட்ட புடவை வச்சிக்கிது. ஆஹா. ஏய் குபில் ஓடி. அமைதி சைலண்ட் அந்த பேசி கிசிங்கற உங்கடா அச்சிகாங்கடா ஒட்ட மாச்சி. அந்த பேசி கிசிங்கற ஏய் நீ என்ன நேரமாச்சு? யாருக்கு பண்ணா உன்னை கீச்சிடுவாங்க. நார் பண்ண கேக்குது. நான் என்ன கேக்குறீங்கப்பா? ஏன் நேரமாச்சுன்ற? அது ஏன் கேக்குறீங்க? கேங்கலாம் துடு குடுமாங்களா? ஐயோ அது இல்லடா. எங்க வீட்ல அங்க பருப்பாக்கறத ஏய் பருப்பா இல்ல பெரியப்பாடா. ஆமாடா. அவரு செத்துட்டாரா? உன் பெரியப்பா செத்துட்டாரா? ஆமாடா. சுத்தமாவா செத்துட்டாரு? இல்ல பாரி வரிமா செத்துட்டாரு. இல்லடா சொல்லவே செத்துட்டாரு. அது யார அவ சொல்லிட்டானா சாவங்களா? உன் பெரியப்பா சொல்லிட்டு செத்துறலாம். அவரு செத்தவனே எனக்கு ஒரு சந்தேகம். அவ செத்தல உனக்கு என்ன சந்தேகம்? அவரு எரிக்கிறதா போதிக்கிட்டாடா. நீ பிளக பையன் வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு கேக்குதே. எச்சிட்டா ஒண்ணு இல்லங்க. ஒச்சிட்டாடா சந்தேகம். என்ன சந்தேகம்? அவரு பச்சத்துல புல்லு முளைக்குமா ஏய் முளைக்காது. பில்லு இருந்தா முளைக்காதா செய்யும். ஏங்க அந்த இடத்துல புல்லு முளைக்கலாம் ஒண்ணு இல்லங்க. அதே இடத்துல புல்லு முளைச்சிட்டா இங்க சந்தேகம். அதுலயும் சந்தேகம். முளைஞ்ச புல்ல மாடு மேயுமா மேயாதா? பில்லு இருந்தா மாடு மேயதா? அந்த புல்ல மாடு மேயல ஒண்ணு இல்லங்க. அதே புல்ல மாடு மேய்ச்சிட்டா அங்க சந்தேகம். அதுலயும் சந்தேகம். புல்ல மேய்ச்ச மாடு பால் கறக்குமா கறக்காதா? உள்ள மேய்ச்ச மாடு பால் கறக்காதா? அந்த மாடு பால் கறனா ஒண்ணு இல்லங்க. அதே மாடு பால் கறந்துட்டா அங்க சந்தேகம். அதுலயும் சந்தேகம். கறந்த பாலை மனுஷங்க குடிப்பாங்களா குடிக்க ஏய் மாட்டாங்க? பால் இருந்தா மத்த குடிதானே செய்வான். அந்த பாலை மனுஷன் குடிக்கலாம் ஒண்ணு இல்லங்க. அதே பாலை மனுஷன் குடிச்சிட்டா அங்க என்ன சந்தேகம். சந்தேகம்? பாலை குடிச்ச மனுஷன் உயிரோட இருப்பாங்களா செத்துருவாங்களா? பால் குடிச்ச கூட மத்தி செத்துருவான். அவங்க உயிரோட ஒண்ணு இல்லங்க. அவங்க செத்துட்டா தான் சந்தேகம். என்ன சொல்ல வர? அவங்கள எரிக்கிறதா போதிக்கிட்டா. ஓடி பாரு. நாங்க மறுபடியும் முதல்ல இருந்து பிள்ளையார் மாதிரி ஆரம்பிச்சு. அவர் இருபுறா கேட்டு சொல்லிடுறாரு. ஆமா நீ பாட்டு சொல்லிட்டே அவங்க பைத்தியம் மெட்டல லூசு. உனக்கு என்னப்பா நீ லூசு? ஆமாண்டா லூசாவுக்கு ஆக்கிட்டீங்க நீங்க. நாங்கள ஆகிட்டோம். ஆமாண்டா. ஏன் ஆயிட்டே? ஏய் ஏடா கால தமிழ்ல கட்டுக்கதையில கொட்டி அடிச்சு காரி விட்டு விடுங்க. இந்த கனகபுர நாட்டை சீர சிறப்பு ஆட்சி புரியுங்க. இந்த வருஷம் குறையா கிடையாது. மொத்த ஜிலேபி தான் மொத்த பட்டியாதி. ஆடா யாராவது ஜிலேபி கடற பூரா பணம் ஓட்டடா. பணவட்டி அது சிரிப்பு சிரிப்பு எடுத்து ஏய் குறவுக்கு வித்தியாசம் இல்லையா? ஓ நாட்டு மக்களுக்கு குறை என்பது கிடையாது. ஆமா. இந்த மனுவை கனகவல்லியை பார்க்கணும் புரியாது. நீ நாட்டு மகாராணி தெரிஞ்சுக்கிறடா.